வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு துயரமான சம்பவம் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்குங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற வேட்டையில் நம்ம வீரர்கள் இறங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பேச்சுவார்த்தைகள் எப்படி போயிட்டுருக்கு. ஜூன் மாதம் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம், ஹிஸ்டாரிக்கல் டீல் வர கையெழுத்திட போகிறாங்க. இதை பற்றின நிறைய தகவல் வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நண்பர்கள் ஏற்கனவே ஒரு சில வீடியோவுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதாவது பாகிஸ்தான் ஹிஸ்டாரிக்கல் லூனார் மிஷன் முதல் முறையாக அவங்க விண்ணில் செலுத்த போகிறாங்க அவங்களோட செயற்கைக்கோளை. ஆனால் எப்படி செலுத்த போகிறாங்க அப்படின்றது தான் ட்விஸ்டேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது சீனா ஏற்கனவே சாங் 6 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச்சில் தான் பாகிஸ்தானோட சேட்டலைட்டை இணைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இதை இணைச்சு அனுப்பிச்ச அதோட சயின்டிஸ்ட்லாம் அந்த சேட்டலைட்டோட புகைப்படங்களை எடுத்திருந்த சமூக ஊடகங்களை எப்படி வெளியிட்டிருக்காங்க. இதை வச்சு இந்தியாவோட நெட்டிசன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில். அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க அனுப்பிச்சிருக்க ஒரு சின்ன சேட்டலைட்டு அவ்வளோ பெரிய ராக்கெட்டில் இதை இணைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலான ஒரு லான்ச் பாகிஸ்தான் பண்ணதாகவும் அவங்க காமிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை விட நல்ல சேட்டலைட்டு நம்ம ஊர் ஸ்கூல் பிள்ளைங்களே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் போட்டு தான் இப்போ நெட்டிசன்ஸ் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட இந்த ஐக்யூப் குமார் அப்படின்ற இந்த சேட்டலைட்டு சந்திராயன் 2ஓட கொஞ்சம் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சேட்டலைட் எதுக்கு பயன்பட போகுதுன்னு தெரியாமல் பேருக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா சந்திராயன் 2ஓட கம்ப்ளீட் மிஷனே இந்தியாவோடது. அது லான்ச்சாக இருக்கட்டும் எல்லாமே, இது சின்ன ஒரு செயற்கைக்கோளை வச்சு அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குட்டி செயற்கைக்கோள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை கூட அவங்களே இண்டிஜினியஸாக உருவாக்குனாங்களா அப்படின்னீங்கன்னா இல்லையா. அதுவே 60% தான் இண்டிஜினியஸாக உருவாக்கியிருக்காங்களா, மீதி இருக்க 40% சைனாவோட உதவிகள் நாடி தான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதனால் பெருசாக இதை பற்றி நம்ம பேச வேண்டியோ இல்லை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது லான்ச் எப்படி இருக்குது, அதை எதுக்கு சீனா பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலும் ஸ்பேஸ் செக்டாரில் பாகிஸ்தான் இந்தியாவோட ஒப்பிடுற அளவுக்கு எதுவும் நடக்கலை, அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்தியா பாகிஸ்தானோட அதாவது இராணுவ தளபதி எப்படி ஒரு ஆவேசமான ஸ்பீச் விட்டுருக்காரு. இந்த ஸ்பீச்னால இந்தியா எப்படி நடுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, முக்கியமான யூடியூப் சேனல்ஸை தடை பண்ணியிருக்காராம். ஸோ இதுதான் அவர் எடுத்திருக்க நடவடிக்கைகள். அதுவும் எதனாலனா, ஒரு மிலிட்ரி வார்னிங் வந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த முக்கியமான யூடியூப் சேனல்ஸை தடை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலையும் யூடியூப் சேனல்ஸை தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே ஒரு பிரிவினைவாதத்தை எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது பாகிஸ்தான்லேருந்து. அதனால் இங்கே தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க தடை பண்ணதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாகிஸ்தான் யூடியூப் சேனல்லாம் இந்தியாவை பெருமையாக பேசுகிறாங்கப்பா, போய் யாராவது மக்களை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, இந்தியாவோட வளர்ச்சி பார்த்தியா, பாகிஸ்தான் எங்கே இருக்குது பார்த்தியா அப்படின்னு நிறைய வீடியோஸ் சர்க்குலேட் ஆகுது. இதுவே ஒரு பாகிஸ்தானை ஒரு தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்குது, அதாவது பேட் லைட்டில் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட க்ரோத் பொட்டன்ஷியலே இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அதையே பாராட்டிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சேனல்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தடை பண்ணியிருக்காங்களாம். இது எவ்வளோ பெரிய ஒரு காமெடி பாருங்கள். இது மட்டும் இல்லை, அந்த சேனல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், அது ஒரு வகையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மக்கள் ரீதியாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு பிரிட்ஜுக்கு கனெக்ட் பண்ணுது. ஸோ இதை கூட சிதைக்கிறதுக்கான முயற்சிகள் இப்போ பாகிஸ்தான் இராணுவ தரப்பில் இறங்கியிருக்காங்க. இதெல்லாம் மிலிட்ரியில் ஒரு விதமான ஆப்ரேஷனாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதாங்க. அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான பேச்சுவார்த்தைகள் 26வது கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எதுவும் நடக்கல. பிப்ரவரி மாதம் தான் அந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இந்தியாவுக்கும் அதே மாதிரி சைனாவுக்குமான பேச்சுவார்த்தைகளை ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ ஏற்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த கேள்விகளை இப்போ சமீபத்தில் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. நேரடியாக இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேச்சுவார்த்தைகள் நல்லா போயிட்டு இருக்கு, இரு தரப்புலையுமே
நல்லபடியான ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நெகோசியேஷன் அப்படின்றது இரு தரப்புலையுமே இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு பாசிட்டிவ் அவுட்கமும் பெருசாக வரல, முழுமையாக வரல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பின்னாடி போயிருக்காங்க சீனா, எங்கே ஏப்ரல் 2020க்கு முன்னாடி இருந்தாங்களோ. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முழுமையாக பேச்சுவார்த்தைகள் பார்க்க முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேட்ட கேள்விக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோப் இல்லாமல் எப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்? ஸோ ஹோப் இருக்கனால தான் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வந்து வரும் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமா அப்படின்ற விஷயங்களை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் எவ்வளோ வேகமாக இது மாறப்போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்தியாவோட வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு வகையில் சீனாவையும் காயப்படுத்தி பார்க்குது. ஆனால் ஒரு வகையில் வந்து நல்ல விஷயமா தான் இப்போ இந்த பதட்டங்கள் அமைஞ்சிருக்குன்னு இவரே கூட சொல்றாரு. ஏன்னா இந்த அளவுக்கு பதட்டங்கள் அமையலனா இந்தியா சீனா வேகத்துக்கு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், பார்டர் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை வந்து ரேப்பிட் ஸ்பீடில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு பார்டரை சேஃபாக வைக்கணுமோ அத்தனை விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடக்கட்டும். ஸோ இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் இந்த சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏன் பண்ணக்கூடாது? எவ்வளோ வேகமாக நம்ம செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக செயல்படுத்துகிற விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துக்கும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பார்டர் இன்ஃப்ரா எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான எல்லா அச்சாரமும் போட்டாச்சு அப்படின்றத விஷயங்களை இவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஏதோ ஒரு வகையில் ஃபியூச்சரிஸ்டிக்காக ரெண்டு தரப்புலையுமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை இந்தியா அடுத்த 10 வருஷத்தில் இதை பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தில் கூட இப்போதைக்கு பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தலாம். இல்லை இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திட்டு இந்தியா இன்னும் வேகமாக வந்து அவங்களோட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை வந்து மேற்கொள்ளலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சக்சம் வேலியில் வந்து இப்போ ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் வந்தது. இதை பற்றி நான் நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியா வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர நம்மளால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நமக்கு திருப்பி பெற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷனும் இருக்கும் அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ஜூன் மாதம் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தங்கள் வந்து அமெரிக்காவோட கையெழுத்திட போகிறோம். கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MQ-9B பிரிடேட்டர் ட்ரோன்ஸை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிறது உறுதியாயிடுச்சு. அவங்க 31 ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்போதைக்கு $4 பில்லியன் வந்து இதோட ரேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து 2020 ஆரம்பிக்கும், 2020 எண்டில் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த MQ-9B ட்ரோன்ஸை வந்து இப்போ இந்தியன் நேவி தான் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே வந்து பயன்படுத்த போகிறாங்க. அதாவது 15 ட்ரோன்ஸ் இந்தியன் நேவிக்கும், அதே மாதிரி 8 ட்ரோன்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும், அதே மாதிரி 8 ட்ரோன்ஸ் வந்து இந்தியன் ஆர்மிக்கும் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேவி இதை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இந்தியன் ஓஷன் சர்வேலன்ஸுக்கு தான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஜூன் மாதம் கையெழுத்திட்ட உடனே இது எங்கெங்கே டிப்ளாய் பண்ண போகிறாங்க, இது ஒரு ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி எங்கெங்கே வைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2 மாநிலத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 மாநிலத்தில் தான் வந்து இந்த MQ-9B ட்ரோன்ஸோட ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று உத்தரப்பிரதேஷ். எனக்கு தெரிஞ்சு 15 ட்ரோன்ஸும் தமிழ்நாடு அதாவது ஆப்ரேஷன் லெவல் கேட்டகரியில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் நேவி இந்தியன் ஓஷன் சர்வைலன்ஸ்க்கு வந்து இங்கே வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து யூபி. ஸோ மீதி இருக்க இந்த 16, அதாவது 8-16 ட்ரோன்ஸும் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் கூட வச்சிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த MQ-9B ட்ரோன்ஸு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக நம்மளோட சர்வேலன்ஸ்க்கு அமையும்னு ஒரு பக்கம் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நிறையா ஒரு ஸ்பெகுலேஷன்ஸும் வருது. அதாவது கடந்த 12 மாதத்தில் மட்டுமே 3 தடவை MQ-9B ட்ரோன்ஸ் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வந்து ஹவுதி ரிபல்ஸே வந்து இதை சுட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்திருக்கு. ரஷ்யாவும் உக்ரைனில் இதை நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது இந்தியன் மிலிட்ரிக்கு வந்து இது ஒரு ரைட் சாய்ஸா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். அந்தளவுக்கு யோசிக்காமல் $4 பில்லியன் டீலை வந்து இந்தியா போட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து புதுசாக நம்ம வந்து உடனே வாங்கலை.
இதோட ஏற்கனவே லீஸுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியன் நேவியும் அதே மாதிரி இந்தியன் ஆர்மியும். ஸோ எல்லைப்பகுதியும் இது பயன்படுத்துகிறாங்க, இந்தியன் ஓஷன்லையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது லீஸுக்கு பயன்படுத்திக்கிறத இப்போ வந்து நம்ம சொந்தமாக்கிக்க போகிறோம். ஸோ புதுசாக வாங்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி நமக்கு வந்து பயன்படுது, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு தான் இதை வந்து கண்டிப்பாக இந்த டீலை போடுவாங்க. ஸோ இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ இது என்னோட கருத்து இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேத்தி வந்து பூஞ்ச் செக்டாரில் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் அதாவது நம்மளோட விமானப்படை வீரர் ஒருத்தர் வந்து இதில் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. 4 பேர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸோட வண்டி வந்து அதாவது கேண்டர்ஸ் வந்து கரெக்டாக இந்த பூஞ்ச் செக்டாரை கிராஸ் பண்ணும்போது அங்கே பயங்கரவாதிகள் அப்படியே சுட்டு போட்டு ஃபயர் பண்ணியிருக்காங்க. புல்லட் வந்து ஒருத்தரோட கரெக்டாக செஸ்ட்டில் வந்து பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் திடீர்னு இப்போ எலெக்ஷன் நேரம் ஒட்டி நடக்கிறனால இப்போ இன்னும் பாதுகாப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க ஒரு வகையில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்திட்டு காடு பகுதியில் ஒளிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அந்த வழியாக அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு இப்போ ஆர்மி வந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் சரி சர்வைலன்ஸை ஃபுல் 24/7 சர்வைலன்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் வந்து நிறையா தகவலை வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இதனால் மிகப்பெரிய லெவலில் எல்லா காரையும் நிறுத்தி அந்த ஹைவேஸில் பயங்கரமான ஒரு செக்கிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில் பெரிய ஒரு சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கலாமோ, இல்லை சின்னதாக நடந்திருக்குமோ, இல்லை வேறு ஏதாவது சம்பவத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு சின்னதாக டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சம்பவமா அப்படின்னு எல்லா கோணத்துலேயுமே வந்து இப்போ விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச தகவல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லலாம், இல்லாட்டி டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.